அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது சர ஓட்டமும், அதாவது இந்த சுவாச ஓட்டமும் கர்ப்பம் தரிக்கும் காலமும் சர ஓட்டங்களும். பெண்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு சில கால அளவுகள் இருக்கிறது. மாதவிலக்கு ஏற்பட்டு 4ஆம் நாள் முதல் 16ஆம் நாள் வரை உள்ள 12 நாட்கள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலம் என்று சிவஸ்வரதேய நூல் கூறுகிறது. இந்த கர்ப்பம் தரிப்பதற்கு சுவாச ஓட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கர்ப்பம் தரிப்பதற்கு சாதகமான சரம் ஓட்ட விதிகள் பார்ப்போம். மாதவிலக்கு ஆகிய குளித்த பின் 12 நாட்கள் வரை கர்ப்பம் தரிக்க ஏற்ற காலம் என்று முன்னே சொன்னது. சம்போக காலத்தில் பிருத்திவி அல்லது ஜலதத்துவம் உதயமான பின் பால் சாப்பிட்டுவிட்டு பெண் கணவன், அதாவது பெண் கணவனின் இடது பக்கம் படுத்து சந்தான பாக்கியத்தை நினைத்து செயல்பட வேண்டும். சூரிய நாடி ஆண்களுக்கு ஓடும் சமயம், அதாவது வலது நாசியின் சுவாசம் ஓடும்போது பெண்களுக்கு சந்திர நாடி அல்லது இடது நாடியில் சுவாசம் ஓடும்போது அப்போது அந்த சமயம்தான் ஆண் பெண் சேர்க்கை கொள்ள வேண்டும். இப்படி ஆணுக்கும் வலது நாசி சுவாசமும் பெண்ணுக்கு இடது நாசி சுவாசம் ஓடும் காலத்தில் சேர்ந்தால் கர்ப்பம் நிச்சயம் தரிக்கும். சம்போக காலத்தில் சூஷ்ம நாடியில், அதாவது 2 நாடிகளில் சுவாசம் ஓட்டம் இருந்தும் அல்லது வலது நாசியில் சுவாசம் ஓடி அக்னி தத்துவம் அப்போது நடைபெற்றால் நிச்சயம் பெண் கர்ப்பம் தரிப்பாள். ஆண் பெண் சம்போக காலத்தில் ஒரே நாடியில், அதாவது இருவருக்கும் ஒரே நாடியில் சுவாசம் ஓடுமானால் பெண் அப்போது கர்ப்பம் தரிக்காது. ஜலத்தத்துவம் என்னும் பிருத்திவி தத்துவம் நடைபெறும் சமயம் சேர்ந்து கர்ப்பம் தரித்தால் அப்போக்கு அது என்னன்னா, பிறக்கும் குழந்தை நல்ல செல்வந்தனாகவும் சுகபோகமாகவும் பிறப்பான். பிருத்திவி தத்துவம் என்ற பூமி தத்துவம் உதயமாகி அந்த காலத்தில் சம்போகத்தில் கர்ப்பம் தரித்தால் அந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டம் உள்ளதாக இருக்கும். பிருத்திவி தத்துவம் நடக்கும்போது கர்ப்பம் ஏற்பட்டால் அது ஆண் குழந்தையாகும். அப்பு என்ற ஜல தத்துவத்தில் நடக்கும்போது கர்ப்பம் ஏற்பட்டால் அது பெண் குழந்தையாகும். ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்திரீ குளித்துவிட்டு 4ஆம் நாள் அல்லது 16ஆம் நாளில் ஸ்ரீ புருஷ சங்கமும் நடக்க வேண்டும். பெண் குளித்து 4 நாட்களுக்கு மேல் 16 நாட்களுக்குள் 10 நாள் முதல் 16 நாட்கள் வரையிலுள்ள காலத்தில் ஸ்ரீ புருஷ சேர்க்கை நன்மை தரக்கூடியது. ஆண் பெண் சேர்க்கையை தவிர்க்கும் காலங்கள் விலக்கலாகிய இருந்து 3 நாட்கள் அஷ்டமி, ஏகாதசி, திரியோதசி, சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் ஸ்ரீ புருஷ சம்போகத்துக்கு உகந்த நாளல்ல. அச்சமயம் சேர்வதும் கூடாது. அடுத்து ஆணுக்கு சுவாசம் வலது நாசியிலும் மனைவிக்கு சுவாசம் இடது நாசியிலும் ஓடும் காலத்தில் சங்கமம் செய்வது மிகவும் நல்லது. இனி சம்போகத்துக்கு உரிய நாட்கள் சேர்க்கை நடந்தால் அதற்குரிய பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மாதவிலக்கு ஏற்பட்ட 4ஆவது நாள் 6ஆவது நாள் சம்போகம் ஏற்பட்டு அதனால் பிறக்கும் குழந்தை ஆயுள் குறைவாக இருக்கும். இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் கஷ்டப்படும். மாதவிலக்கான 8, 10, 12, 14, 16ஆவது நாட்களில் சம்போக காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல வசதியுடையவர்களாகவும் பணக்காரர்களாகவும் ஆவார்கள். அடுத்து பெண் குழந்தை பிறக்கும் காலமும் பலன்களும். மாதவிலக்கான 5ஆம் நாள் சேர்க்கையில் பிறக்கும் பெண் குழந்தைகள் சாதாரண வசதிகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். விலக்கான 7 to 11ஆம் நாள் சேர்க்கையில் பிறக்கும் குழந்தை பலவீனமாகவும், அதாவது பெண் குழந்தை பலவீனமாகவும் சுமாரான வசதி உள்ளவர்களாகவும் வாழ்வார்கள். 9 to 15ஆம் நாள் சேர்க்கையில் பிறக்கும் பெண் குழந்தை நல்ல அழகாகவும் பெரும் வசதியுடனும் சுகபோக வாழ்வும் வாழ்வார்கள். விலக்கான 13ஆம் நாள் சேர்க்கையில் பிறக்கும் குழந்தைகள் குடும்பத்துக்கு கெடுதல் தான் நடக்கும். அவர்களது வாய் துடுக்கால் புகுந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வசதி குறைவாகத்தான் இருப்பார்கள். இதுதான் கர்ப்பம் தரிக்கும் காலமும் அதற்கான சர ஓட்ட முறைகளும் சுவாச ஓட்ட முறைகளும் பார்த்துட்டோம். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.